வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களின் விசேட கவனங்களை பெறுமா காணாமல் போனோர் விவகாரம். உங்கள் இராணுவத்தை நம்பி கையில் ஒப்படைத்த எங்கள் பிள்ளைகள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துகளையும் காணொளி எடுப்பதையும் நிறுத்துங்கள். நாங்கள் கேட்பது இழப்பீடுகளையோ மரணச் சான்றிதழ்களையோ அல்ல, முறையான நீதி விசாரணை. திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் கடந்த வாரம் நடத்திய கவனஈர்ப்பு ஆட்டத்தில் கலந்து கொண்டோர் ஏந்தியிருந்த வாசங்கள் இவை. வடகிழக்கில் ஜூலை 24ஆம் தேதி தொடக்கம் 2024ஆம் ஆண்டு தொடக்கம் ஆகஸ்ட் 1 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை 8 மாவட்டங்களில் இவ்வாறு பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நாட்டில் புரியோடி போயிருந்த யுத்தம் முடிவுற்று 16 வருடங்கள் கடந்துவிட்ட போதும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் தினமும் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். இவ்வாறு தனது 3 சவர்களை இழந்து தவிப்பவர்கள் தம்பலகாமம் கோயிலடியைச் சேர்ந்த விக்னேஸ்வரே. காணாமல் ஆக்கப்பட்ட தனது சகோதரன் கந்தசாமி முரளிதரன் தொடர்பில் அவர் கூறுகையில், எனது சகோதரன் 2008ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 5ஆம் தேதி அன்று சைக்கிளில் வெளியே சென்று வீடு திரும்பவில்லை. தேடி பார்த்தோம். 3 நாள் சைக்கிள் மாத்திரம் பட்டிமேட்டில் கிடந்தது. அதன் பின்னர் சிஐடியினர் வீட்டுக்கு வந்து உடுப்பு கேட்டார்கள், வழங்கினோம். தொலைபேசியில் மாத்திரம் உரையாடினார்கள். எங்கிருந்து கதைப்பதாக சொல்ல மாட்டார். 9ஆம் மாதம் வரை 3 மாதங்கள் தொலைபேசியில் பேசியவரின் அழைப்பு பின்னர் வரவில்லை. இந்த விடயம் போகாத இடமில்லை. ஜனாதிபதி செயலகம் போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். வடகிழக்கில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான உரிமைகளும் வலிந்து காணப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சங்கம் போராடி வருகின்றது. அது மாத்திரமன்றி இலங்கை அரசாங்கம் காணாமல் போனவர்களுக்காக ஆணைக்குழுக்களையும் உருவாக்கி இருக்கின்றனர். இந்த அலுவலகம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் தொடர்ச்சியாக வாக்குமூலங்களை பெற்று வருகின்றது. வாக்குமூலம் வழங்கியர் ஒருவர் தான் தம்பலகமைச் சேர்ந்த கமலனே. பல வாக்குமூலங்கள் ஆணைக்குழுவின் முன்னிலையில் வழங்கிய போதிலும் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை. உளரீதியான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தம் 1349 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றனர். இதொடர்பில் 585 சாட்சியங்களும் இருக்கின்றன. எனது கணவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்கின்றோம் என்றும் இன்னும் ஒருவர் கருத்து வெளியிடுகின்றார். கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்வதில் கடும் நெருக்கடிகளை சந்தித்திருக்கும் மக்கள். பத்திரமுள்ளவில் அமைந்திருக்கும் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்தை கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக வந்து பலர் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஆன்லைனில் பதிவு செய்திருந்தாலும் சேவைகள் செய்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. சில மணி நேரம் வரிசையில் காத்திருந்து திணைக்களத்துக்கு நுழைந்தனர். போதுமான வெளிநாட்டு கடவுச்சீட்டு புத்தகங்கள் இல்லை என்று அதிகாரிகள் அறிவித்த காரணத்தினால் திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தது. இந்த சம்பவங்கள் குறித்து குடிவரவு கட்டுப்பாட்டாளர் இழுக்கப்பட்டு கேட்க பலமுறை ஊடகங்கள் முயற்சித்திருக்கிறது. ஆனால் அவர் தொலைபேசியில் பதிலளிக்காத காரணத்தினால் அது பலனளிக்கவில்லை என்றும் அறிய முடிகின்றது. ஏற்பட்டுள்ள நிலைமைகளை சரிசெய்ய பங்களாதேஷ் நாட்டில் டன்னில் போன்ற ஒருவர் தலைவரை தேடிக்கொண்டிருப்பதாக அமைச்சர் பவித்ரா அறிவிக்கின்றார். தற்போதைய பங்களாதேஷின் நிலைமையை சரிசெய்ய டனில் போன்ற ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் நீர்ப்பாசன வனவிலங்கு மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி அறிவிக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது டனில் விக்ரமசிங்கவை போன்ற ஒரு துணிச்சலான தலைவர் பிறந்ததன் காரணமாக இலங்கையில் இவ்வாறான அபாயகர நிலைமைகள் ஏற்படவில்லை என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பவித்ரா வன்னியராட்சி. அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகினார் ஹரின் பெர்னாண்டோ. தனது அனைத்து அமைச்சு பதவிகளிலிருந்தும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விலகியிருக்கின்றார். அமைச்சர்கள் மனுசன் நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதையடுத்து தான் அமைச்சு பதவியிலிருந்து விலகி இருப்பதாக ஹரின் பெர்னாண்டோ அறிவிக்கின்றார். இதேவேளை தன்னால் இன்று தொடக்கம் முதுகமை நிமிர்த்தி நடக்க முடியும் என்றாம் ஏற்படக்கூடிய விளைவுகள் அறிந்தே கடந்த காலங்களில் தான் முடிவுகள் எடுத்ததாக ஹரின் பெர்னாண்டோ அறிவிக்கின்றார். இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பில் மேற்கண்ட கருத்துக்களையும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஹரினின் இடத்துக்கு ஹரினா கட்சிகள் கோரிக்கை. சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு பதவியிலிருந்து விலகிய ஹரின் பெர்னாண்டோவின் இடத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணிகா பிரேமச்சந்திரவை நியமிக்குமாறு கட்சி கோரிக்கை விடுக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமை கட்சி நீக்கியமை
சட்டத்துக்கு உட்பட்டு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து ஹரின் பெர்னாண்டோ அமைச்சு பதவியிலிருந்து விலகியிருக்கின்றார். இதேவேளை தேசிய பட்டியலூடாக ஹரின் பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொண்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் அரியரேந்திரன் தொடர்பில் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கும் தமிழரசு கட்சி. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட இருக்கும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியரேந்திரன் தொடர்பில் 11ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அறிவித்திருக்கின்றார். தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளையும் மேற்கொள்ள முன்னர் அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக அரியரேந்திரன் பொது வேட்பாளராக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அறிவிக்கப்பட்ட விடயம் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தொடர்பு கொண்டு வினவிய போது வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் மத்திய குழு கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவுகள் மேற்கொள்ளப்படும். அதன் பின்னர் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்படும். கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முன்னர் கட்சியின் உறுப்பினர் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்த விடயம் தொடர்பில் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படும். பொது வேட்பாளர் அரியரேந்திரன் அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னை சந்தித்த விடயத்தை தெரியப்படுத்தி சென்றுள்ளார் என்றும் மாவை சேனாதிராசா செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். புலம்பெயர் தமிழ் காவலாளிகளிடமிருந்து பணம் பெற்று யாழ்ப்பாணத்தில் தாக்குதல் நடாத்திய காவலாளிகள் கைது. வெளிநாட்டில் வசிப்பவர்களிடம் பணங்களை பெற்று யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், வீடுகளுக்கு தீ வைப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்புடைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் அடிப்படையில் உடம்பராய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய 3 இளைஞர்களை இன்றைய தினம் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள்கள், 2 வாள்கள், 4 பெட்ரோல் குண்டுகள் என்பன மீட்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் இயங்கிய வன்முறை கும்பலுடன் சேர்ந்து இயங்கிய நபர் ஒருவர் தற்போது இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற இந்தியாவில் வசித்து வரும் நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் நபர்கள் இந்தியாவில் இருக்கும் நபருக்கு பெருந்தொகை பணத்தினை வழங்கி யாழ்ப்பாணத்தில் தாக்குதல் சம்பவங்கள் முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 3வரையும் யாழ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாய் நாட்டிலிருந்து சிரியாவுக்கு விற்கப்பட்ட இலங்கை பெண் கதறல். சிரியாவில் வீட்டு வேலை செய்யும் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடுமையான சித்திரவதைகளை உள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குர்நாகல் தம்பதனிய பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய திருமணமாகாத துசாரிகா என்ற பெண்ணை இந்த சித்திரவதைகளை எதிர்கொள்கிறார். குறித்த பெண் பணிபுரியும் வீட்டின் உரிமையாளர் அவர் மீது கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டதுடன் பாலியல் ரீதியான தொந்தரவுகளையும் செய்திருக்கிறார். 1 வருடம் 9 மாதங்களுக்கு முன்னர் வீட்டு வேலைக்காக துபாய் நகருக்கு சென்ற அவர் அங்கு வீடொன்றில் பாதுகாப்பாக இருந்துள்ளார். எனினும் வீட்டு உரிமையாளர் வேறு நாட்டுக்கு சென்றமையினால் இலங்கை செல்வதற்கான விமான டிக்கெட் துசாரிடம் கொடுத்து அவரை வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளார். விமான டிக்கெட் கையில் இருந்த போதும் குறித்த வேலைவாய்ப்பு நிறுவனம் அவரை சிரியாவில் இருக்கும் வீடொன்றில் உரிமையாளரிடம் விற்றுள்ளனர். தற்பொழுது சிரியாவில் வீடொன்றில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வரும் இவர் கடுமையான வன்முறைக்கு மத்தியில் பல மாதங்களாக சம்பளமின்றி வேலை செய்து வருவதாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார். சம்பளம் குறித்து விசாரித்த போது வீட்டிருந்த பெண்கள் துசாரிகாவை கடுமையாக தாக்குவதாகவும் அவருடைய சமூக வலைத்தள பதிவுகள் அமைந்திருக்கின்றன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பது அவருடைய பிரதான நோக்கங்களில் ஒன்றாம். ஸ்ரீலங்கா பொதுஜனபுர கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. புதியன பெருமுன கட்சியின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. அது தொடர்பான விசேட பேச்சுவார்த்தையும் இதனூடாக இடம்பெற்றிருக்கிறது. மக்களின் பசி தீர்க்கவே சுயாதீனமாக போட்டி. மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடுகள் என்று சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற பெண்கள் எங்கள் பலம் என்ற பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 203 ரூபா, கனேடியன் டாலர் 223 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 335 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 232 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 391 ரூபா, சுவிஸ் பிராங்க் 355 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 305 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 799 ரூபா, குவைத் தினார் 983 ரூபா,
ஓமான் ரியால் 782 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர்கள், சமூக முன்னோடிகள், புத்திஜீவிகள் அழைக்கப்பட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பற்றே கருத்தறிவும் நிகழ்வும் வெள்ளவத்தை கிரீன் பேலஸ் ஹோட்டலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் கட்சியின் தலைவர் ரிசாட் பதுதீன் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். ஏனைய உறுப்பினர்களும் இதில் பங்கு பெற்றிருந்தார். ஊடகவியலாளர்கள், புத்திஜீவிகள், வர்த்தக பிரமுகர்கள், சட்டத்திறனிகள், வைத்தியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பொறியியலாளர்கள் என்ற பல்வேறுபட்ட துறை சார்ந்த நிகழ்வுகளுக்கும் அழைக்கப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் காதலிப்பதாக ஏமாற்றப்பட்டு உயிரிழந்த பெண் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தரது போலீஸ் உத்தியோகம் பறிபோகியிருக்கிறது. விரைவில் தண்டனை கிடைக்க ஏற்பாடுகளும் உறுதி. யாழ்ப்பாணத்தில் நோயாளர் காவு வண்டியில் வீடு திரும்பிய ஊழியரால் நோயாளிகளுக்கு நேர்ந்த அவலம். அவசர நோயாளர் வாகனத்தில் வீடு திரும்புவதற்காக மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மாற்றப்பட்ட நோயாளர்களை அலக்களித்து காக்க வைக்கப்பட்ட சம்பவம் பருத்துறை ஆதர வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. பருத்துறை ஆதர வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியர்களினால் பரிந்துரை செய்யப்பட்ட நோயாளர்கள் சுமார் 2 மணி நேரம் அலக்களிக்கப்பட்டு காக்க வைக்கப்பட்ட அவசர நோயாளர் வாகனத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பருத்துறை ஆதர வைத்தியசாலிலிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட 4 நோயாளர் கடந்த வெள்ளிக்கிழமை அவர் சிகிச்சை பெற்று வந்த விடுதியிலிருந்து சக்கர நாற்காலியில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு இயங்கும் புதிய கட்டிடத்தின் கீழ் தளத்தில் மாலை 2 மணியளவில் கொண்டுவரப்பட்டிருந்தனர். இருதய பாதிப்பு காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் மற்ற நோயாளர்களுக்கு அதில் ஏற்றப்பட்டிருந்தனர். சிறிது நேரத்தில் இருதய நோயாளி தவிர்ந்த ஏனைய நோயாளர்கள் அவசரமாக திறந்து இறக்கப்பட்டனர். மருந்து குடித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற இளம் யுவதியொருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அங்கிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட வேண்டிய தேவை இருந்தனால் அவ்வாறு அவர் இறக்கப்பட்டதன் காரணம் அங்கிருந்த ஊழியர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருப்பதாகவும் வந்தவுடன் அதில் ஏற்றி அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. மற்ற ஆம்புலன்ஸ் வண்டி உடனடியாக வந்திருந்த போதிலும் காக்க வைக்கப்பட்ட நோயாளர்களை விடுதிக்கு அழைத்து சென்று விடுமாறு மாலை 4 மணிக்கு பின்னரே ஆம்புலன்ஸ் புறப்படும் என்றும் ஆம்புலன்ஸில் நோயாளர்களை அனுப்பும் விடயத்துக்கு பொறுப்பான சிற்றூழியர் பெண் உத்தியோகத்தர் தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து ஏனைய சுற்றூழியர்கள் அதிருப்தி வெளிக்காட்ட முடியாது பொறுப்புறுத்தவாறு நோயாளர்களை விடுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். இவ்வாறு ஏற்றப்பட்ட போதிலும் ஆம்புலன்ஸ் புறப்படாது காத்திருந்தது. ஏற்கனவே ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி இறக்கப்பட்டதுடன் மீளவும் விடுதிக்கு அழைத்து சென்று அலைக்கழித்த நிலையில் அவதியுற்ற நோயாளிகள் மேலும் ஏற்பட்ட கால தாமதத்தில் அதிருப்தியை வெளியிடுகின்றனர். சாதாரண உடையில் தாமாக வந்து ஏறிய ஆம்புலன்ஸின் நோயாளிகளை அனுப்பும் விடயத்துக்கு பொறுப்பான சிற்றூழியர் பெண் உத்தியோகத்தர் புத்தூர் சந்தைக்கு அண்மித்த பகுதியில் இறக்கிவிட்டு நோயாளிகளுடன் யாழ்ப்பாண வைத்தியசாலை நோக்கி பயணித்திருக்கின்றது ஆம்புலன்ஸ். குறித்த பெண் எதுவும் நடக்காதவர் போன்ற அமைதியாக இருக்க சுமார் 4 மணி நெருங்கிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் புறப்பட்டிருக்கின்றது. ஆம்புலன்ஸ் நோயாளிகளை அனுப்பும் விடயத்துக்கு பொறுப்பான சிற்றூழியர் குறித்த பெண் ஊழியர் தனது கடமை நேரம் முடிந்த பின்னர் ஆம்புலன்ஸில் வீடு திரும்பும் நோக்கில் மதியம் 2:30 மணிக்கு அனுப்ப வேண்டிய நோயாளர்களை 4 மணி வரை காத்திருக்க வைத்து அலக்களித்துள்ளார் என்பது அம்பலமாக இருக்கின்றது. தனது சொந்த தேவைக்காக நோயாளிகளை காக்க வைத்து அலக்களித்திருப்பதுடன் ஆம்புலன்ஸ் வண்டியில் வீடு திரும்பியுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடாகும். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து இவ்வாறான தவறுகள் மீளவும் நடைபெறாது இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது மக்கள் ஒவ்வொருவருடைய கடமைகளில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தேவையில்லாத விடயம் சாணக்கியன். இலங்கை தமிழ்சை கட்சியை பொறுத்தளவில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் கட்சியாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கின்றார். இலங்கை தமிழ்சை கட்சியாக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்பது அந்த விடயம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி தமிழ்சை கட்சியின் மத்திய செயல் கூட்டம் எடுக்கும் முடிவுகளை பொறுத்து அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குழி தோண்டி புதைக்கும் விடயமாக மாறிவிடும். இந்த பொது வேட்பாளர் விடயம் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பூர்ண ஆதரவு கிடைக்காது. இது ஒரு தேவையில்லாத விடயம், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமுமாகும். தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று தெரிவிக்கின்றது.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு யாருக்கு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூடி ஒன்றாக முடிவெடுக்க வேண்டாம். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் சிறப்பான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் நிச்சயம் ஆதரவு வழங்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்றும் சொல்லப்படுகின்றது. பதவி விலகினார் சரத் பொன்சேகா. பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். சரத் பொன்சேகா 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாட்சி வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றார். அதற்கான கட்டுப்பணத்தை கடந்த 5ஆம் தேதி அவர் செலுத்தியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.